குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை அடை செய்யலாமா? எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் கோதுமை மாவு வச்சுக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருந்துச்சுன்னா அது 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டுருங்க. அப்புறம் ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். ஒரு 1/2 hour 1 hour அது அப்படியே மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சின்னதாக சன்னமாக குட்டி குட்டியாக, இல்லையா உங்களுக்கு அடை சைஸ் பெருசாக வேணும்னாலும் பெருசாக நம்ம கல்லை சூடு பண்ணி அதில் தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதையும் வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காய்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.